கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 யோவான் 1:6 நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் அன்புனா என்ன அப்படின்னு சொல்ல விரும்புகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு போதித்திருக்கிறார் இல்லையா, கட்டளைகள் கற்பனைகள், அதன்படி நம்ம நடக்கிறது தான் அவர் மேலே நம்ம காட்டுகிற அன்பு. அதாவது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், அவரை நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் நாம் அன்பு கூறணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு கூறுகிறத நம்ம செயல்பாடில் காமிக்கணும், அப்படி தானே? ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருந்ததை சிலுவையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிச்சாரா இல்லையா? பூமிக்கு வந்தார், நமக்காக பாடுகள் பட்டார், அவமானப்பட்டார், அடிக்கப்பட்டார், காயங்கள் பட்டார், எல்லா பாடுகளையும் சகித்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து மீட்டெடுத்தார் இல்லையா? அப்போ அவர் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறார். நம்ம மேலே இருக்கிற அன்பை அவர் அன்னைக்கு அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுனால தான் நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத சிலுவையில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளுகிறோம். அதை படிக்கும் போதெல்லாம் தியானிக்கும் போதெல்லாம் அவருடைய அன்பு, கல்வாரி அன்பு நம்ம என்ன செய்ய முடியுது, நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிற லவ் என்ன செய்யாது, பிரயோஜனம் கிடையாது. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிற அன்பு பிரயோஜனம் கிடையாது. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத எப்படி அவர்கிட்ட காமிக்க முடியும்? செயல்பாடில். அவர் செயல்பாடில் காமிச்சது போல் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஊழியம் செய்துக்கிட்டே இருக்கார், செயல்பாடில் காண்பித்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம அவரை நேசிக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக எப்படி காண்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய கற்பனைகளின்படி அவர் நமக்கு சொல்லுகிறார் தெரியுமா? அந்த கற்பனைகளின்படி அவர் சொல்லுகிற அந்த பாதையில், சொல்லுகிற வழியில், அவர் பேச்சை கேட்டு நடக்கிறோம் பார்த்தீங்களா? அவர் கற்பனைகளின்படி நடக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த நடக்கைகள் மூலமாக தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் நம்ம அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் அதன் மூலமாக தான் தெரிந்து கொள்ளுகிறார். அதனால் இன்றைக்கு அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய இருதயம் நம்மை குறித்து மகிழ ஆரம்பிக்கும். நம்ம ஒருத்தரை அதிகமாக நேசிக்கிறோன்னா நம்ம என்ன செய்வோம்? அவங்க சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம், அவங்க சொல்கிறதின்படி நம்ம நடப்போம். அதாவது பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம வசனத்தை அதிகமாக கேட்குறோம், ஆண்டவரை பற்றி அதிகமாக நம்ம கேட்குறோம், ஆனால் ஆண்டவர் அதன் மூலமாக சொல்லுகிறபடி நடக்கிறோமா, நடந்து அவரை பிரியப்படுத்துகிறோமா, அவர் மேலே வைத்திருக்கிற அன்பை அப்படி நம்ம வெளிக்காட்டுகிறோமா, செயல்பாடுக்குள்ளே கொண்டு வருகிறோமா அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தான், நம்ம அவர் சொல்கிறத கேட்டு அவருடைய பாதையில் அவருடைய வழிகளில் நாம் நடந்து கொண்டே இருக்கும்போது அவரை பிரியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற அன்பை அனுதினமும் காண்பித்து கொண்டே இருக்கிறோம். இது நிமித்தமாக அவருடைய இருதயம் மகிழும். கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார். நமக்கான தேவ திட்டங்களை அப்போ தான் அவரால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற முடியும். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவரீர் நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபித்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே இசப்பா உம்முடைய பாதையில் உம்முடைய வழிகளில் நாங்கள் நடந்து உம்மை நாங்கள் பிரியப்படுத்த, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளில் நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்த ஆளுகை செய்து ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.